ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 17/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பாரத பூமி நிராகார தந்தையுடைய ஜென்ம பூமி. இங்கே தான் பாபாவுடைய ஜென்மம் ஏற்படுது. எதுக்காக? உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக, அதற்கான சேவையை உங்களுக்கு செய்கிறதுக்காகவே பாபா வரார். கேள்வி: சிவபாபா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் என்ன வாக்குறுதி எடுக்க வைக்கிறார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, பாபா நாங்கள் எந்த ஒரு விகாரத்திலும் விழமாட்டோம் அப்படின்னு உறுதி எடுங்க. 5 விகாரங்களை நாங்கள் தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கணும். உள்ளுக்குள்ளே பயம் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தானம் செஞ்சுட்டு பிறகு திரும்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே பாவம் ஏற்பட்டுடும். அதுக்கு பிறகு கடுமையான தண்டனை வாங்க வேண்டி வரும். ஹரிச்சந்திரனுடைய கதை கூட இதை பற்றி தான் அமைக்கப்பட்டிருக்குது இல்லையா? மகனை தானம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு அவன் கொடுக்கலை அப்படின்னா அர்த்தம் மகன் மீது உள்ள பற்று. அதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை? வெட்டியான ஆயிடுறான். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் 5 விகாரங்களை தொட மாட்டோம் அப்படின்ட்டு தானம் கொடுத்துடணும். தானம் கொடுத்துட்டு மறுபடியும் அதை தொடக்கூடாதுன்ற பயம் இருக்கணும். ஏன்னா அதிக பாவமாயிடும், அதிக தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயம் இருக்கணுங்கிறார். ஓம் சாந்தி. இது குழந்தைங்களுடைய இறை மாணவ வாழ்க்கை இல்லை, மாணவ வாழ்க்கை தான் பெஸ்ட் வாழ்க்கைன்னுவாங்க. ஸோ நம்ம கடவுள்கிட்ட வந்திருக்கிறோம். அந்த கடவுள் தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் பாரதவாசி குழந்தைங்களுக்கு ராஜபாக்கியத்தை கொடுக்குறார். ஸோ பாரதத்தில் தானே வராரு, அப்போ பாரதவாசிகளுக்கு தானே ராஜபாக்கியத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ நம்ம பாரதத்தின் மகிமை எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஜென்ரலாகவே அவங்கவுங்களுடைய பூமி மீது அவங்கவுங்களுக்கு ரொம்ப அன்பு மதிப்பு இருக்கும். ஸோ யாராவது வெளிநாட்டை சார்ந்த பெரிய மனிதர் இங்கே வரும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த உடம்பை மறுபடியும் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அல்லது இங்கே இருக்கிற பெரிய மனிதர் வெளிநாட்டில் இறந்துட்டால் கூட அவங்களுடைய உடம்பை இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. சரி, அது போனோம் தானே, எங்கே போச்சா என்ன அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பூமி மேலே அவ்வளோ மதிப்பு வைக்கிறாங்க. நிறைய பேர் நான் இறந்த இந்த இடத்துல தான் புதைக்கணும், குறிப்பாக சொந்த ஊரில் புதைக்கணும்னு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கூட சொல்கிறத நாம் பார்க்குறோம். பாரதத்துக்கு பகவானுடைய ஜென்மபூமின்னு சொல்லப்படுது. இது எவ்வளோ பெரிய விஷயம்! கடவுளே பிறந்த பூமி. இப்போ இதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கணும்? யாரை பகவான், அல்லாஹ், பரமாத்மா, பரமபிதா அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அவருக்கு முன்னாடி நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு பேரும் இருக்கும் தானே. அல்லான்னு சொன்னாலும் லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாங்களே. இறைவன், குதா இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவருக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? லிங்கத்தை எல்லா சைடும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. படங்களில் கூட தற்காலத்தில் தேவதைகளுக்கு முன்னாடி பரமபிதா பரமாத்மாவுடைய சித்திரமாக லிங்கத்தை தான் காட்டுறாங்க இல்லையா? பிள்ளையார் லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, பார்வதி லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, ராமர் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி, இப்படி லிங்கத்தை தான் காட்டுறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? எல்லோரையும் விட உயர்ந்தவர் அவர்னு தெரியுது.
ஆனால் அவருக்கு தனக்குன்னு உடம்பு கிடையாது. அதனால தான் லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறாங்கன்னும் தெரியுது. அதனால தான் அவரை நிராகாரமானவர், உடலற்றவர் அப்படின்னு சொல்கிறோம். சாகாரமானவர் கிடையாதவர். நாம் அவர்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை அடைவதற்காகத்தான் அவர் முன்னாடி கல்பமாக ஆஜராகிறோம். பகவானுடைய மகாபாக்கியம் கண்டிப்பாக ராஜயோகத்தை தானே அவர் சொல்லியிருப்பார். வேற ஏதோ சொல்லியிருப்பார், உலகில் விஷயமாக பேசியிருப்பார். மாணவர்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். அதன் மூலமாக அவங்க ராஜா ராணியாக ஆனாங்க. ராஜயோகத்தை படித்து குழந்தைங்க ராஜா ராணி ஆனாங்க. சண்டை போட்டு ராஜா ராணி ஆகலை. இந்த லக்ஷ்மி நாராயணன் என்ன யுத்தம் செஞ்ச ராஜ்யத்தை அடைஞ்சாங்க? கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருந்தால் அவங்கள கோயில் கட்டி கும்பிட மாட்டோம். இவங்க எப்படி சத்தியுகத்தில் இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு பாவம் உலகத்திற்கு கொஞ்சம் கூட தெரியாது. தெரியாதனால தான் அவங்களே கடவுள் நினச்சி கும்பிட்டுருக்குறாங்க. அது தெரிஞ்சுக்க விரும்பலை அவங்க. நாம் தந்தைக்கிட்ட இருந்து ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்காக தான் அவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம். அவர் தான் நமக்கு அப்பாவே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணரே சின்ன குழந்தை இல்லையா? அந்த ஆத்மான்னு பார்க்கும்போது அது குழந்தை அப்போ தான் வந்துருக்குது. அவர் படைப்பவர் கிடையாது கிருஷ்ணர். ஸோ இப்போ தான் உண்மையிலே அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா தன்னுடைய பதவியை அடைஞ்சிட்டு இருக்குது. பிறகு எதிர்காலத்தில் கிருஷ்ணர்னு அழைக்கப்படுவார் அடுத்த ஜென்மத்தில். ஸோ இது எல்லாமே படிப்பின் விஷயம். படிப்பின் மூலமாக தான் உலகத்திலே மிக உயர்ந்த பதவியை அடையிறார் கிருஷ்ணர். ஸோ அப்படிப்பட்ட படிப்பை, ராஜயோக ஞானத்தை பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எவ்வளோ போதை இருக்கணும். மனிதர்களை வழக்கறிஞர்களாக ஆக்கலாம், இன்ஜினியராக ஆக்கலாம். ஆனால் ஆக்கிறவங்களும் மனுஷங்க தானே, நாமளும் மனுஷங்க தானே. ஆனால் நாம் அழுக்காக இருக்கிறோம். ஸோ எல்லாரும் அழுக்காக இருக்கும் பொழுது யாரை தூய்மையாக்க முடியும்? அப்போ எப்போவுமே தூய்மையாக இருக்கிற தந்தை தான் நம்மளை தூய்மையாக்கி நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். பாவன உலகம் புது உலகமாக தான் இருக்கும். புது உலகத்தில் தான் ராஜ்யம் இருக்குது இல்லையா? தூய்மையாக்கி பாபா நமக்கு கொடுக்குற ஆஸ்தி என்ன? புது உலகம். ஸோ அப்படிப்பட்ட தந்தைக்கு முன்னாடி நாம் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். எப்படி லௌகிக தந்தை குழந்தைங்களுக்கு அன்பாக புரிய வைப்பாரோ அந்த மாதிரி இந்த பரலௌகிக விசித்திரமான தந்தை, அதாவது சித்திரம் இல்லாத உடல் இல்லாத தந்தை நமக்கு அன்பாக புரிய வைக்கிறார் பிரம்மா உடம்பில் வந்து. ஸோ இவருடைய மகிமை தான் துவமேவ மாதாச பிதா, அதாவது தந்தையும் நீயே தாயும் நீயே அப்படின்னு சொல்கிறது. இந்த நேரம் இவர் தன்னுடைய பாகத்தை ஏற்று நடிக்கிறார். அந்த தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பாகத்தை இப்போ தான் பாபா நடிக்கிறார். அதோடைய மகிமை பக்தி மார்க்கத்தில் பாடப்படுது. பக்தி மார்க்கத்தில் பாடப்படுற மகிமை எல்லாமே இப்போ நடக்குது அந்த காரியங்கள். அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் நாம் அடையிற பலன் எல்லாமே இப்போ பாபா கொடுக்குறார். நாங்கள் சிவபாபா கிட்ட வந்திருக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் லெட்டர் எழுதும்போது கூட சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா அப்படின்னு எழுதுறீங்க இல்லை? சிவபாபாவுக்கு கார்டியனாக இருக்கிறார் பிரம்மா பாபா.
ஸோ யாருக்காவது இந்த லெட்டரை காமிச்சிங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இது என்ன, நாங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையா சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவபாபா இந்த பிரம்மாவுக்குள்ளே வந்து விஷ்ணுபுரியை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ எதிரிலேயே இருக்கிறார். மேலிருந்து வந்திருக்கிறவர் அந்த சிவபாபா. அவர் இங்கே இருக்கிற பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செஞ்சார். முந்தைய கல்பத்திலையும் கூட மீண்டும் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். இது இல்லற மார்க்கம். சாது சன்னியாசிகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கல. உலகிய படிப்பில் கூட சட்டக்கல்வி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஆண்கள் பெண்கள் 2 பேரும் தானே படிப்பாங்க. பெண்கள் கூட நீதிபதி, வழக்கறிஞர், டாக்டராலாம் ஆகிறாங்க தானே. ஸோ அந்த மாதிரி இதுவும் இல்லற மார்க்கம் இல்லையா. சந்நியாச மார்க்கம் மட்டும்தான் வெறும் ஆண்களுக்கான மார்க்கமாக இருக்குது. அது துறவற மார்க்கம், அது தனி. ஒருவேளை ஆனால் அதுக்காக அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா ஒருவேளை சங்கராச்சாரியர் தான் துறவற மார்க்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வராமல் இருந்திருந்தாருன்னா தூய்மைன்னா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு உலகம் அப்போவே அழிஞ்சிட்டு இருக்கும். துவாபர யுக தொடக்கத்திலே தூய்மையின் அணு அளவு கூட இருந்திருக்காதுன்றாரு பாருங்க. இப்போ எவ்வளோ முக்கியமாக இருந்தது. அப்போ தூய்மையை பற்றி அவர் போதிச்சு இருக்கிறார். அவங்க எழுதிய சாஸ்திரங்களில் தூய்மை பிரம்மச்சரிய விரதத்தை பற்றி இருக்குது இல்லையா. எல்லா விரதத்துலேயும் பிரம்மச்சரிய விரதம் சேர்த்து தானே இருக்கிறாங்க. இதான் சொல்கிறார், சங்கராச்சாரியர் மட்டும் வரலன்னா பாரதமே எரிஞ்சு போயிருக்கோன்றார். ஸோ பாரதத்தை விழாமல் தாங்கிறதுக்காகத்தான் இவங்களுடைய பாகம் இருந்திருக்குது. சங்கராச்சாரியர் போன்றவர்களுடைய பாகம் இருந்திருக்குது. ஆனால் பாரதம் ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருந்துச்சு அவருக்கு முன்னாடி, சத்தியயுகம் திரேதாயுகத்தில். இப்போ தூய்மை இழந்திருக்குது. அதனால் பாருங்கள் பாரதம் எவ்வளோ ஏழையாயிடுச்சு. தங்க இலங்கை கடலுக்கு கீழே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கத்துடைய இலங்கைன்னு ஒன்று இருக்குதா? அப்படிலாம் இருக்க முடியாது. இதெல்லாம் கதையை எழுதிட்டாங்க. இந்த கதையை படிக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. உண்மையிலே பாபா நம்மளை வந்து ரொம்ப ஈஸியான நினைவின் பலத்தினால எவ்வளோ உயர்ந்தவர் ஆக்கிறார் இல்லையா. கஷ்டமே இல்லையே, ஜஸ்ட்டு அப்பாவை நினைக்கணும், அவ்வளோதானே. இதை விட ஈஸியானது ஏதாவது இருக்குதா? ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்னா கூட விளக்கேற்றுறது கூட நினைக்கிறத விட கஷ்டம் தானே. ஆனால் இங்கே எவ்வளோ ஈஸியாக்குறாரு பாருங்க. ஆனால் இதில் தான் பலனே இருக்குது. மிக உயர்ந்தவராகவும் ஆக்குறார். விளக்கேற்றினோடனே ஒருத்தர் உயர்ந்தவர் ஆயிடுறது கிடையாது. ஸோ நிரந்தர நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சு போயிடும்னு பாபா வாக்குறுதி கொடுக்குறார், கேரண்டி கொடுக்குறார். என் நினைவு மட்டும் கட்டாகாமல் பார்த்துக்க குழந்தை, உன்னோட பாவமெல்லாம் அழிஞ்சு போயிடும்ன்றார். பக்தி மார்க்கத்தில் கூட நினைவு செய்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கிறீங்க தானே. ஏன் நினைவு செய்கிறாங்க பக்தி மார்க்கத்தில்? சாட்சாத்காரமாகணுன்றதுக்காக. விரித்தனமாக நினைவு பண்ணுறதெல்லாம் சாட்சாத்காரம் ஆகணுன்றதுக்காக பக்தியில் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி கிருஷ்ணபுரியில் நமக்கு வந்து அரசாட்சி கிடைக்கணுன்னோ, நாம் நரன்லேருந்து நாராயணன் ஆகணும்னோ யாரும் நினைவு பண்ணல பக்தியில். உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி நம்ம மனுஷன்லேருந்து தேவதை ஆக முடியும், ஆகணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் இல்லாமல் தான் இருந்தீங்க இல்லை. இந்த ஞானத்தை கேட்க வரும்போது கூட நமக்கு இதை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் மனிதனிலிருந்து தேவதையாகன்னு பாடுறாங்க.
தமிழ் சினிமா பாட்டு கூட மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லையா? ஆனால் சும்மா உதட்டளவில் பாடுறாங்க, புரிஞ்சிட்டு பாடுறது கிடையாது, உண்மையிலே உணர்ந்து பாடுறது கிடையாது. ஏன்னா உண்மையிலே கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வரும்னு நீங்கள் பார்க்குறீங்க. மனிதன்றது கலியுகத்தை சார்ந்தவன், தேவதைன்றது சத்தியுகத்தை சார்ந்தவன். அப்போ இந்த மனிதன் தான் சத்தியுகத்தின் தேவதை ஆகிறான். பாருங்கள், கலியுகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தர்மங்கள் இருக்குது. ஆனால் சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் இருப்பாங்க, ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் கிடைச்சிருக்குது. ஆனால் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கூட ஆத்மாவை பற்றிய ஞானமே கிடையாது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் எப்படி பொருந்தி இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பொருந்தி இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் யார்கிட்ட இருந்தாவது கேட்டிருக்கிறோமா இந்த ஞானத்தை? தந்தை ஞான கடலாக, பதித்த பாவனராக, நிராகாரமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்மா இப்போ பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவும் ஆகிட்டு இருக்குது பாபாவுடைய ஞானத்தை கேட்டு. அதனால தான் சத்தியுகத்தில் எல்லாருமே புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறாங்க. இப்போ ஞானத்தை கேட்டு புண்ணிய ஆத்மா ஆகிறவங்க தான் அங்கே பிறக்கிறாங்க. மற்றபடி இந்த கலியுகத்தில் எல்லாருமே பாவாத்மாக்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் இங்கே தான புண்ணியம் நிறையா பண்ணிட்டாங்கன்னா அவங்க புண்ணிய ஆத்மான்னு அர்த்தம் கிடையாது. புண்ணிய ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் தான் இருப்பாங்க. இங்கே எந்த மனிதர்கள் தான புண்ணியம் செய்கிறாங்களோ அவங்கள புண்ணிய ஆத்மான்னு நினைக்கிறாங்க, புண்ணியவான்னுவாங்க. ஆனால் சத்தியுகத்தில் யாரும் தான புண்ணியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, பண்ண வேண்டிய அவசியம் கூட அங்கே கிடையாது. அங்கே என்ன ஏழைகளாக இருக்கிறாங்க தான புண்ணியம் பண்ணுறதுக்கு? ஆனாலும் நீங்கள் எப்போவுமே அங்கே புண்ணிய ஆத்மாவாக இருப்பீங்க. ஸோ உங்களுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் எல்லையற்ற தந்தையின் சேவைக்காக இப்போ அர்ப்பணிக்கிறீங்க, தானம் பண்ணுறீங்க. அதுக்கு தான் சமர்ப்பணமாகிறதுன்னு சொல்லப்படுது. பாபா கேட்குறார், முதல்ல நான் சமர்ப்பணமாகிறேன்னா இல்லாட்டினா நீங்கள் சமர்ப்பணமாகறீங்களா? திரௌபதி கேட்குற மாதிரி கேட்குறார். முதல்ல அவர் தன்னை பணயம் வச்சாரா இல்லை என்ன பணயம் வச்சாரான்ற மாதிரி பாபா கேட்குறார். முதல்ல நான் சமர்ப்பணமானேன்னா அல்லது நீங்கள் சமர்ப்பணமானீங்களா? முதல்ல நீங்கள் பலியாகிறீங்க. அப்பொழுது பிறகு 21 பிறவிகளுக்கு நான் உங்களுக்கு சமர்ப்பணமாகிறேன்னு பாபா சொல்கிறார். ஆனால் நீங்கள் சமர்ப்பணம் ஆனாதான் இல்லை பாபாவுடைய, அதாவது நம்முடைய அத்தனையும் நாம் இப்போ பாபாவுக்கு கொடுக்கறதுனால பாபாவுடைய அத்தனையும் நமக்கு 21 பிறவிக்கு கொடுக்குறார். ஸோ இந்த விஷயங்களை இப்போ நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சிருக்கிறீங்க. நேரடியாக பாபா கிட்ட ஞானத்தை கேட்குறீங்க. வீட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் வீடு தேடி முரளி வருது, தூரத்தில் இருந்து கேட்குறீங்க. அதே மாதிரி சென்டரில் இருந்து கேட்டாலும் தூரத்தில் இருந்து தான் கேட்குறோம் இல்லை, மதுபனிலேருந்து கேட்கும்போது தான் நேரடியாக கேட்குறோம். இப்போ தந்தைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. குழந்தைகளே, நான் உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் இதில் குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் கிடையாது. இல்லை ஒரு சிலையை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே கடவுள் வர்றதா நினைக்கிறது கிடையாது. நிஜமாகவே பிரம்மா உடம்பில் சிவபாபா வந்திருக்கிறார். அவர் தந்தையாகவும் டீச்சராகவும் இருக்கிறார். ஸோ அந்த தந்தையுடையவராக நீங்கள் எப்போ ஆகுறீங்களோ அப்போ தான் அவர் நமக்கு கல்வி கொடுக்கிறார். ஸோ பாபா கொடுக்குற முழு ஞானமும் நம்ம புத்தியில் இருக்குது. 84 பிறவி சக்கரம் பற்றி பாபா புரிய வைக்கிறார்.
யார் 84 பிறவி எடுக்கலையோ அவங்க இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உண்மையிலே நாம் 84 பிறவியின் சக்கரம் சுற்றி வந்து இப்போ திரும்பி போயிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆத்மாவாகிய நீங்கள் வரும்பொழுது அசரீரியாக தான் வந்தீங்க. அதே மாதிரி அசரீரி ஆகித்தான் திரும்பி போகணும்னு பாபா சொல்கிறார். வரும்போது எதையாவது நினச்சிட்டு வந்தீங்களா? உடம்பு கிடையாது, வெறும் ஆத்மா வந்தீங்க. அதே மாதிரி வெறும் ஆத்மா உணர்வில் தான் வந்தீங்க, உடல் உணர்வில் வரல. உடல் உணர்வு வர்றதுக்கே உங்களுக்கு 2500 வருடம் ஆகுது. அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அசரீரி ஆகித்தான் நீங்கள் திரும்ப போகணும்னு பாபா சொல்கிறார். ஸோ அதை தான் பாபா நீங்கள் தூய்மையான ஆத்மாக்களாக ஆகி போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். தூய்மையாக ஆகிறதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. யோக பலம், அதாவது நினைவின் பலத்தினால நீங்கள் தூய்மையாக ஆகிடுவீங்க. பாருங்கள், அசரீரி ஆகிறது தான் தூய்மையாக ஆகிறது. ஸோ அப்போ தூய்மையாகி தான் போகணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எப்படி? நினைவின் மூலமாக. ஏன்னா நினைவின் பலத்தினால் மட்டும்தான் நீங்கள் தூய்மையாக முடியும். ஸோ அதை தான் யோகம்னு சொல்கிறோம். ஆனால் யோகம்ன்ற வார்த்தை வந்து சாஸ்திரங்களுடைய வார்த்தை. ஸோ சரியான வார்த்தை நினைவு தான். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், இல்லையா? மனைவிக்கு கணவனுடைய நினைவும் கணவனுக்கு மனைவியுடைய நினைவும் இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரி பாபாவை நினைக்கணும். ஏன்னா யோகம் அப்படிங்கிறதுடைய அர்த்தமே நினைவு தான். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. மற்ற தொடர்புகளிலிருந்து உங்கள் புத்தி யோகத்தை துண்டிச்சிடுங்க. துண்டித்து உங்கள் தந்தையாகிய என்னுடன் மட்டும் உங்கள் புத்தி யோகத்தை இணையுங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லை, எல்லாத்துலேருந்தும் புத்தியை நீக்கி பாபா கிட்ட மட்டும் இணைக்கிறதா தான். ஒரு செகண்டில் முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரு செகண்டில் ஆத்ம உணர்வில் வரணும், ஒரு செகண்டில் 5 சொரூபத்தில் எந்த சொரூபத்தில் வேணாலும் வர முடியணும். அதுக்காக 1 மணி நேரத்துக்கு 1 செகண்ட் முயற்சி பண்ணி அதை ரிசல்ட்டு கூட பாபா அனுப்ப சொன்னார், இல்லையா? ஸோ அதை வச்சு, அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னும்பொழுது எப்படியும் வெவ்வேறு விதவிதமான சூழ்நிலை வந்தே தீரும். அந்த சூழ்நிலையிலும் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் உங்களால் பாபாவோடு மட்டும் அதே ஆனந்தத்தோடு இருக்க முடியுதா? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு எல்லா தொடர்புலேருந்தும் புத்தியை துண்டித்து ஒரு பாபாவோட மட்டும் புத்தி யோகத்தை இணைக்கணும், அதாவது நினைக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழியும். உண்மையிலே பாரதத்துக்கு தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஆஸ்தி கிடைக்குது. அதனால தான் சிவ ஜெயந்தி, அவர் வந்ததுடைய நினைவு எவ்வளோ ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. எப்படி புத்தர் கிறிஸ்தவுக்கெல்லாம் ஜெயந்தி கொண்டாடுறாங்க அவங்களுடைய பிறந்த நாளாக, அதே மாதிரி உடல் இல்லாத சிவனுக்கு கூட ஜெயந்தி இருக்குது, ஜென்மம் இருக்குது. அவரோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். கிருஷ்ண ஜெயந்தி கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். ஸோ இளவரசர் ஆகிறதுக்கான உயர்ந்த கர்மத்தை முந்தைய ஜென்மத்தில் யாரோ அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே தாழ்ந்த கர்மமாக இருந்தது கலியுகத்தில். ஸோ அந்த உயர்ந்த கர்மத்தை யார்கிட்டயோ கற்றுக்கிட்டதுனால தான் அவர் சத்தியுகத்தின் இளவரசராக ஆனார். சின்ன குழந்தை தூய்மையாக தான் இருக்கும், அங்கே விகாரத்தின் விஷயமே இருக்காது. ஸோ குழந்தை கண்டிப்பாக தூய்மையாக தானே இருக்கும். அந்த மாதிரி சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருக்கிற எல்லாருமே குழந்தை தான். அப்போ தான் ஆத்மா வந்துருக்குது இல்லையா, அதோடைய பாதி நிலையை கூட கடக்கலை. ஸோ அதனால தான் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க. அங்கே விகாரத்தின் விஷயமே இருக்காது. ஏன்னா குழந்தை எப்போவுமே தூய்மையாக தான் இருக்கும்.
அதனால தான் பாபா கிருஷ்ணர் குழந்தைன்ற அந்த ஆத்மாவை வச்சு சொல்கிறார். பகவான் ஒரே ஒரு நிராகாரமானவர். ஸோ இறைவன் ஒருத்தர் தான், அதாவது படைப்பவர் ஒருத்தர் தான். அவர் நிராகாரமானவர், உடம்பு கிடையாது. மற்ற எல்லாமே படைப்பு தான். ஸோ படைப்புக்கிட்ட இருந்து ஒரு பொழுதும் படைப்புக்கு ஆஸ்தி கிடைக்க முடியாது. ஆஸ்தி தந்தைக்கிட்ட இருந்து தான், அதாவது படைப்பவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். படைப்பவர் தான் நமக்கு அப்பா எல்லோருக்கும். மற்றவர்கள்லாம் சகோதரர்கள். சகோதரர்கள்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குமா என்ன? நீங்கள் எல்லோருமே சகோதரர்கள். உங்களுக்குள்ள சகோதரத்துவம்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சகோதரர்கள், ஆனால் அப்பா ஒருத்தர் தான். ஸோ அந்த ஒரு அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். எல்லா சகோதரர்களுக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த தந்தைக்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி இப்போ கிடைச்சிட்டு இருக்குது. இல்லை, ஆஸ்தியை அனுபவிக்கிறது சொர்க்கத்தில், ஆனால் அது கிடைக்கிறது இப்போ, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே சொர்க்கத்துலேயும் சரி நரகத்துலேயும் சரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, எல்லாத்தையுமே பாபா இப்போ கொடுத்துட்டு இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன். எப்போ கற்பிக்கிறார்? இப்போ தான் கற்பிக்கிறார். இதுதான் எல்லாத்தையும் கொடுக்க போகுது. ஆத்மாக்களுக்கு நான் சத்கதி கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். தந்தை ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஸோ எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா சத்கதி கொடுக்கிறார். எப்படி சத்கதி கொடுக்குறாரு? இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக சத்கதி கொடுக்கிறார். ஸோ அதனால் இந்த படிப்பின் பதவியை நீங்கள் இங்கே அடையிறது கிடையாது. மற்றபடி அவங்க படிக்கிற படிப்பு, இப்போ வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா அதோடைய பதவியை இதே பிறவியில் தான் அடையிறாங்க. நீங்கள் தான் அடுத்த பிறவியில் இதை அடையிறீங்க. அவங்க இப்போ வக்கீலுக்கு படித்து இப்போவே வக்கீல் ஆகிடுவாங்க. அடுத்த ஜென்மம் எடுத்தாங்கன்னா மறுபடியும் அவங்க படிக்கணும். அவங்க வக்கீல் ஆகுறாங்களோ என்ன ஆகுறாங்களோ, ஆனால் மறுபடியும் படித்து தான் அடையணும். ஆனால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே தடவை படிக்கிறீங்க, இதோடைய பலனை 21 ஜென்மத்துக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம குணத்தை மாற்றிக்கிறது, அதுதான் இங்கே மெயின் விஷயம். இந்த படிப்புனால் நாங்கள் 21 பிறவிக்கு பிராப்தியை அடையிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இந்த படிப்புனால் நாங்கள் 21 பிறவிக்கு பிராப்தி அடைகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ அப்படி என்ன 21 பிறவிக்கு நம்ம பிராப்தி அடைகிறோன்னா, செல்வம் மட்டும் கிடையாது, அங்கே மருத்துவர்களே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் நொடியும் இருக்காது, ஆரோக்கியமாக இருப்போம். அது மட்டும் இல்லை, கர்ப்ப மாளிகையில் இருப்போம், கர்ப்ப ஜெயிலில் இருக்க மாட்டோம் இங்கே மாதிரி. அதை பற்றி நேற்று நிறையவே பாபா சொன்னார் இல்லையா? ஏன்னா இங்கே நிறைய பாவம் செய்கிறீங்க, அதனால் கர்ப்பத்தில் நிறைய தண்டனை கிடைக்கிது. அதனால தான் என்னை சிறையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் மறுபடியும் எந்த தப்பும் பண்ண மாட்டோன்ட்டு கதறுவாங்களாம் கர்ப்பத்தில். அது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? தர்மராஜர்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க, நான் இனிமேல்ட்டு பண்ண மாட்டேன்ட்டு. பாபா சொல்கிறாரு, இங்கே கூட நீங்கள் சிவபாபா கிட்ட வாக்குறுதி கொடுக்கணும் இல்லை, மறுபடியும் கர்ப்ப ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா இப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுங்க. ஒரு விதத்தில் ஜெயிலிருந்து தான் பாபா நம்மளை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் இல்லை? ராவணன் ஜெயிலு, கர்ப்ப ஜெயிலு, எல்லா ஜெயிலிருந்தும், விகார ஜெயிலு, எல்லாத்துலேருந்தும் விடுவிக்கிறார். அப்போ வாக்குறுதி கொடுங்க. இப்போ ஜெயிலிருந்து பெயிலில் வராங்கன்னா டெய்லியும் போய் கையெழுத்து போட்டு வருவாங்க, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாமளும் ஒரு பொழுதும் விகர்மம் செய்ய மாட்டோம் பாபா அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கணும். 5 விகாரங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கணும்.
ஆனால் விகாரங்கள் அப்படியே சட்டுன்னு விடுபட்டுடாது. அது பாபாவுக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கணும். நாம் விகாரங்களை தானம் கொடுத்த பிறகு மறுபடியும் எடுத்தோம்னா பெரிய பாவமாயிடும். இதுதான் சிவன் சொத்து கொலை நாசம். இல்லை, ஜென்ரலாகவே கோயிலுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு திரும்ப எடுத்தா, இப்போ அயோத்தியா கோயிலில் கூட ஏதோ பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்கன்ட்டு பெரிய பிரச்சனை. அப்போ கடவுளுக்கு கொடுத்த பணத்தையே எடுக்கிறாங்கன்னா, கொடுத்தவங்களே எடுக்கிறாங்கன்னா அது இன்னும் பெரிய பாவமாயிடும் இல்லையா? ஸோ அந்த பயம் இருக்கணுன்றார். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது சிவனுடைய சொத்து, அதை எப்படி திருப்பி எடுக்கலான்றார். 5 விகாரமுமே எப்படி ராஜா ஹரிச்சந்திரனுடைய உதாரணம் இருக்குது. அவனுக்கு மகன் மீது பற்று இருக்கும். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும். ஸோ அவனால் ஃபஸ்ட்டே விட முடியல இல்லையா? ஸோ அதனால் 5 விகாரங்கள் சட்டுன்னு விடுபட்டுடும் அப்படின்னு கிடையாதுன்னு பாபாவுக்கு தெரியும். கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுடைய நிலை எப்போ கர்மாதீத்த நிலை ஆகுதோ அப்போ தான் சண்டை ஸ்டார்ட் ஆகுன்ற. ஸோ அப்போ கர்மாதீத்த நிலை அடையணும். அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த 5 விகாரங்கள், பழைய சமஸ்காரங்கள். ஸோ இந்த 5 விகாரங்களும் பெரிய எதிரி. அதில் மிக முக்கியமானது இந்த தேக அபிமானம். அதை தானம் கொடுப்பது எவ்வளவு கடினம். ஸோ அதுதான் வட இந்தியாவில் ஒரு கதை இருக்கும். இங்கே கிருஷ்ணருக்கு 10 அவதாரம் இருக்கிற மாதிரி அங்கே தேவிக்கு 10 அவதாரம் இருக்கும். அதில் ஒரு அவதாரம் தன்னுடைய கழுத்தை அறுக்கும். அறுத்து தன்னுடைய தோழிகளுக்கு அந்த கழுத்திலேருந்து வர ரத்தத்தை கொடுக்கும். பயங்கரமாக இருக்கும். அது என்னென்னா தன்னைத்தானே பலி கொடுக்கிறது. அதாவது தேக உணர்வை கொடுக்கிறது. தேகத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை, தேகன்ற உணர்வை கொடுக்கிறது. அதுதான் ரொம்ப கஷ்டம். தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா அடிக்கடி அதுக்காகத்தான் சொல்கிறார். நான் ஒரு புள்ளி, என்னுடைய அப்பா ஒரு புள்ளி, வேறு எதுவுமே இது கிடையாது. இது சதா மைண்டில் இருக்கணும். ஆனால் அப்படி ஆகுறீங்களா? ஆகிறது கிடையாது. அந்த அளவுக்கு நினைக்கிறது கிடையாது. அதனால் என்ன ஆகிடுது? மறுபடியும் தேக அபிமானி ஆகுறீங்க. பிறகு காமத்தின் அடி விழுது. தேக உணர்வு வந்தாலே அதோடைய மிகப்பெரிய ஆயுதம் காமம் தான். காமத்தின் மூலமாக தான் தேக உணர்வை எடுத்துகிட்டு வரும். காமத்தின் அடி விழுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், தேக அபிமானம் எல்லாத்தையும் விட ரொம்ப கூர்மையானது. ஆத்ம அபிமானி ஆகிறதுல ரொம்ப முயற்சி தேவைப்படுதுன்றார். பாருங்கள், தேகம் நினைக்கிறது தேக அபிமானம், ஆத்மா நினைக்கிறது தேஹி அபிமானம். ஹிந்தி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ தேஹி அபிமானம் ஆகிறதுக்கு தான் ரொம்ப முயற்சி தேவைப்படுது ஆத்ம உணர்வில் வர்றதுக்கு. ஏன்னா தேக அபிமானம் வர்றதுனால தான் பாவங்களே நடக்குதுன்றார். பாவம் நடக்கும்போதெல்லாம் நீங்கள் தேகன்ற உணர்வில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். 5 விகாரங்களை தானமாக கொடுக்க வேண்டி இருக்குது. ஸோ அதிலும் குறிப்பாக நான் தேகம்ன்ற உணர்வு கொடுக்கணும். அதுக்கு தான் ஆத்மான் உணருங்கன்னு திரும்ப திரும்ப பாபா சொல்கிறார். ஆனால் இதில் கண்டிப்பாக நேரம் எடுக்கும். மணமகன் இல்லாமல் மணமகள்கள் போக முடியாது. முதல்ல மணமகன் போகணும், பிறகு மணமகள்கள். இல்லை, மணமகனாக இருக்கிறது பாபா, அவர் கூடவே நாம் போவோம் பரந்தாமத்துக்கு. மணமகன் அனைத்து ஆத்மாக்களையும் பரந்தாம வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டி இருக்குது. கர்மாதீத்த நிலை ஆகும் வரை
முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் முயற்சி பண்ணோம்? கர்மாதீத்த நிலை, நான்ன்ற அந்த உணர்வை மறக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அடயோகத்திலே இதுக்கு தீவிர முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க. கரெக்டாக தெரியாட்டினா கூட எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தீவிர முயற்சி பண்ணுவாங்க. இங்கே ஆத்மான்ற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். தேக அபிமானம் வர்றதுனால தான் தவறுகளே நடக்குது. பாபா தேக அபிமானத்தில் நான் விகாரத்தில் விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ தேக உணர்வு வராமல் பார்த்துக்கணுன்னா அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் விழ மாட்டீங்க விகாரத்தில். இப்போ விகாரத்தில் காமத்தில் விழுறீங்கனாலே ரொம்ப நேரம் ஆத்மான்ற உணர்வு இல்லை, பாபா நினைவு இல்லைன்றது தான் முக்கியமான காரணம். அப்போ தான் வெளி உலக கவர்ச்சியில் புத்தி மயங்குது. வெளி உலக கவர்ச்சியில் மயங்கும்போது பாபாவை டக்குன்னு விட்டுடுறீங்க, அதான் மாட்டிக்கிறீங்க. ஸோ இதற்கான புயல்கள் நிறைய வரும், விகாரத்தின் புயல்கள். அப்போ விகாரத்தின் எண்ணம் வந்தால் கூட கர்மேந்திரியங்கள்னால் ஒருபொழுதும் எந்த பாவமும் செய்யாதீங்க. இல்லை 63 ஜென்மங்களாக ஆழமாக பதிவாகி இருக்குது மைண்டில். அது எண்ணம் எமர்ஜ் ஆகும், டக்குன்னு அதை அழிச்சிக்கிட்டே இருக்கணும். பாபா ஞானத்தை வச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்றதை வச்சு அல்லது முற்றுப்புள்ளி வச்சு, அப்படி இல்லைன்னா கர்மேந்திரியங்கள் மூலமாக பாவம் செய்ய வச்சிடும். ஸோ அதனால தான் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிடணும், கர்மேந்திரங்களால் எந்த பாவமும் செய்யக்கூடாதுன்றார். இப்போ மாயையை வெல்வதற்காக எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்குது பாருங்கள். கடுமையான உழைப்பு தேவை மனதினால். ஸோ கல்யாணம் ஆகியிருந்தால் கூட தூய்மையாக இருந்து காமிங்கன்றார். அப்போ தான் சன்னியாசிகள் கூட பார்த்து ஆச்சரியப்படுவாங்கன்னு பாபா சொல்கிறார். சன்னியாசிகளையும் மாற்றோன்னா சன்னியாசிகளை விட உயர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கணும்ல, தன்னை விட உயர்ந்தவர்களாக தானே பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சம்பாத்தியம் இருக்குதுன்னு பாருங்கள். சன்னியாசிகள் காலில் உலகமே விழுது, அந்த சன்னியாசிகளே உங்கள் காலில் விழுவாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானமும் உருவாகுது தூய்மையாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் திருமணம் ஆகி இருந்தாலும் தூய்மையாகி காட்டுங்கன்றார், தூய்மையாக இருங்கன்றார். ஸோ அப்படி தூய்மையாக இருந்து காமிச்சிங்கன்னா மிக உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ அதனால தான் இந்து தெய்வங்கள் ஜோடியாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஜோடியாக இல்லற மார்க்கத்தில் இருந்தும் நாங்கள் தூய்மையாக இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் மிக உயர்ந்த பதவியை அடைவீங்க. அப்போ தான் உங்கள் மேலே எல்லோரும் பலியாவாங்க. இல்லை தேவி முன்னாடி தானே பலி கொடுக்குறாங்க, காளிக்கு முன்னாடி. ஸோ அப்போ காளி எல்லாம் நாம தானே. அப்போ நம்மக்கிட்ட எல்லோரும் எப்போ பலி ஆவாங்க? தூய்மையாக இருந்து காமிக்கும் பொழுது. பாபா கூட அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறவங்கள மகிமை செய்கிறார். ஸோ தூய்மையாக இருந்தால் மட்டும் போதாது, தந்தையின் நினைவும் வேணும். அப்போ தான் அந்த பலம் இருக்கும். அந்த நினைவில் தான் அடிக்கடி தடைகள் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா மற்ற விகாரங்கள் எட்டி பார்க்கும் இல்லையா. ஸோ நினைவில் தான் அடிக்கடி தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது மாயா. ஸோ நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். அடிக்கடி தேக அபிமானம் வந்துடுது. அதனால தான் முதல் ஸ்டெப்பே ஆத்மானு உணர்றது. ஆத்மானு உணர்ந்து பிறகு அப்பாவை நினைக்கணும்னு பாபா சொல்லுவார். ஸோ மற்றபடி தூய்மையாக இருக்கிறீங்க, அது சரிதான். ஆனால் ஆத்ம உணர்வில் இருக்கணும். தூய்மையினால தான் தூய்மையான உலகத்தின் ஆஸ்தியை நீங்கள் அடைவீங்க. ஆனால் மாயா கூட பலசாலியாக இருக்கும். ஸோ தூய்மையாக இருந்து தூய்மையான உலகத்தின் ஆஸ்தி அடையிறதுக்கு மாயா விட்டுருமா? அதனால் நிறைய தாக்குதல் தூய்மையாக இருக்கிறதுல தான் வரும். தூய்மையாக இருக்க விடாமல் பண்ணும். தூய்மையாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஆதாரம் நினைவு. அந்த நினைவை கட் பண்ணி விட்டுரும். எலி மாதிரி தான் இல்லை, எலி அந்த கரண்ட் ஒயரெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்களே, அந்த மாதிரி பாபாவோட நம்ம பாபா கிட்டேருந்து கரண்ட் வர ஒயரை கட் பண்ணிடுது. ஸோ கண்டிப்பாக மாயை தாக்க தான் செய்யும்.
ஆனாலும் குழந்தைங்க தைரியமாக இருக்கணும், பயந்துடக்கூடாது மாயா கிட்ட. அதுக்கு கூடவே நிரந்தர நினைவும் இருக்கணும், அப்போ தான் தைரியமாக இருக்கும். இல்லை மாயா கிட்ட பயப்படவும் கூடாது, நினைவும் கட்டாயிடக்கூடாது. அப்போ தான் விகர்மங்கள் விநாசமாகும். இல்லை மாயக்கிட்ட பயந்து விழுந்துட்டாலும் போயிடுச்சு, அப்புறம் நினைவே வராது. அப்படி நீங்கள் மாயக்கிட்ட விளையாட்டினா கூட நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் பாவத்தை அழிக்க முடியும். ஸோ யார் இதில் சிறந்த வீரராக ஆகிறாங்களோ அவங்கள மாயை கூட நிறைய தொல்லைப்படுத்தும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன் பிரச்சனை வருது பாபா குழந்தைங்களுக்கு ரொம்பனா, நீங்கள் பக்காவாகிறீங்கன்னு அர்த்தம். பக்காவாகும்போது மாயாவும் ரொம்ப தொல்லைப்படுத்தும். அப்போ அவங்களுக்கு நினைவில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் யாரால் அப்படி நினைவில் நிரந்தரமாக இருக்க முடியுதோ அவங்கக்கிட்ட அனுபவம் பற்றி கேட்கணும். என்ன நினைக்கிறாங்க, எப்படி அவங்களால நினைவில் இருக்க முடியுது அப்படின்னு கேட்கணும். நினைவில் இருக்கிறதுனால விகர்மங்கள் விநாசமாகும். இந்த விஷயம் முற்றிலும் தனிப்பட்டது, புதியதும் கூட. ஸோ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போதை ஏறி இருக்கும், ஆனால் வெளில போனவுடனே அந்த போதை கட்டாயிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நினைவு தொடர்ந்து இருக்கணும், அந்த போதையும் தொடர்ந்து இருக்கணும். நினைவில் இருக்க தான் அந்த போதை வருது. அந்த போதை தான் மற்ற போதையில் விழாமல் உங்களை பாதுகாக்கும். பகவான் ஒரே ஒருத்தர் தான். அவர் நிராகாரமானவராக இருக்கிற சிவபாபாவை தவிர சாக்கார கிருஷ்ணர் கிடையாது. உண்மையிலே கிருஷ்ணரை பற்றி சொல்லும் பொழுது அவரை ரொம்ப குறும்புத்தனம் பண்ணார், உரலில் கட்டி வச்சாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சாஸ்திரங்களில் எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொய். ஏன்னா கிருஷ்ணர் ஒன்றும் அப்படிப்பட்ட குறும்புக்கார குழந்தை கிடையாது. கலியுகத்தில் தான் குழந்தைங்க குறும்பு பண்ணும். அப்போ கிருஷ்ணர் இப்படியெல்லாம் பண்ணார், வெண்ணெய் திருடினார் சொல்கிறதெல்லாம் அவரை நிந்தனை பண்ணுறது, இழிவுபடுத்துகிறாங்கன்றார். இதை அவங்க ஏதோ பெருமை நினச்சிட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணர்கிட்ட எந்த ஒரு அவகுணமும் கிடையாது. ஸோ இது அப்படியே சினிமா படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க குறும்பு பண்ணுற மாதிரி, அப்பா அம்மா கிட்ட குறும்பு பண்ணுற மாதிரி, அதை பார்த்துட்டு குழந்தைங்களும் குறும்பு பண்ணுறது தான் நல்ல விஷயம் போல இருக்குது அப்படின்ட்டு அப்பா அம்மாவே இப்போ பலகீனமாக வேறு இருப்பாங்க. சீக்கிரமாக அவங்க சாகிறதுக்கு இது ஒரு காரணமாக ஆகிடும். ஆனால் கிருஷ்ணர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார், அமைதியாக இருப்பார். கிருஷ்ணர்கிட்ட எந்த ஒரு அவகுணமும் இருக்காது. சஞ்சலப்படுறது கூட ஒரு அவகுணம். இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்குன்னு மனம் சஞ்சலப்படுத்துப்பாங்க, அது கூட இருக்காது. ஏன்னா அதுவே கெட்ட குணன்றார். கிருஷ்ணரோ முற்றிலும் மரியாதா புருஷோத்தமர் இல்லையா, ஈஸ்வரிய மரியாதைக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். அந்த ஞானம் தெரியாமலே இயல்பாகவே அவருடைய குணம் அப்படி இருக்கும், புருஷோத்தமராக இருப்பார். அதனால தான் அவருக்கு சர்வகுண சம்பன்னர்னு மகிமை பாடுறாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்னு மகிமை பாடுறாங்க. நமக்கு இந்த பிரம்மா ஒன்றும் குரு கிடையாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா பார்த்தோன்னே அவங்களுக்கு அதான் தோணும் இல்லையா. திரும்புகிற பக்கமெல்லாம் குரு, வயசான ஃபோட்டோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா குருன்னு நினச்சிக்குவாங்க. அவர் குரு கிடையாது, நாங்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லுங்கள். இவர் குருவும் அவங்க இறை தூதர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் கிடையாது. இறைவனே தான் இறை தூதராக இருக்கிறார். இறை தூதர்னால் குரு இல்லையா, அப்படி குரு கிடையாது. இவர் குருவும் கிடையாது, இறைவனும் கிடையாது. பதித்த பாவனரோ ஒரே ஒரு நிராகாரமானவர் தான். மற்றபடி சாக்கார குரு யாருமே பதித்த பாவனராக இருக்க முடியாது. பதித்த பாவனர்னு அர்த்தம், பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை, அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்குபவர்னு அர்த்தம் பதித்த பாவனர். ஸோ சாக்கார, அதாவது ஸ்தூல உடல் கொண்ட எந்த குருவும் யாரையும் தூய்மையானவராக ஆக்க முடியாது. ஸோ நமக்கு நிராகார சிவத்தந்தை, நிராகாரனா உடலற்றவர். ஸோ உடலற்ற சிவத்தந்தை தான் நமக்கு குரு. அவருடைய முழு வாழ்க்கை சரித்திரம் இப்போ நமக்கு தெரியும். 5000 வருடங்களில்
சிவபாபாவுடைய பாகம் என்ன அப்படின்னு நீங்கள் தந்தை மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை, இந்த 5000 வருடத்தில் பாபா வர்றதே கடைசி 100 வருடம்தான். ஆனால் அந்த 100 வருடத்தில் அவர் நிரப்புறதைத்தான் நாம் 5000 வருஷம் அனுபவிக்கவே செய்கிறோம். தந்தை ஞானம் நிறைந்தவர். ஸோ அந்த ஞானத்தை தான் கொடுக்கிறார் நமக்கு. சுகக்கடல், சாந்திக்கடல், ஆனந்தக்கடல், இதெல்லாம் அவருடைய மகிமை. தந்தைக்கிட்ட பொக்கிஷங்கள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பார் தானே. அதனால தான் அவ்வளோ மகிமை இப்போ மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கிறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, கர்மாதீத்த நிலை அடையணும்னா கர்மேந்திரியங்கள்னால எந்த தப்பும் பண்ணக்கூடாது. தூய்மையாக இருக்கிறதன் கூடவே நினைவிலும் உறுதியானவராக இருக்கணும். இல்லை, நினைவு கட்டாகாமல் இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அந்த நினைவு கொடுக்குற பலம் தான் 2100 வருடம் மனம் சஞ்சலம் அடையாமல் இருக்க போகுது. எப்போவுமே புண்ணிய ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா உடல், மனம், பொருளால் பாபா கிட்ட முழு சமர்ப்பணம். இல்லை, பாபா அனுமதி இல்லாமல் உடலை பயன்படுத்தக்கூடாது, மனதை பயன்படுத்தக்கூடாது, பொருளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி முழு சமர்ப்பணம் ஆகணும். ஒரு முறை சமர்ப்பணம் ஆகிறதுனால 21 ஜென்மங்களுக்கு புண்ணிய ஆத்மா ஆகிடுவீங்க. இப்போ ஒரே ஒரு முறை சமர்ப்பணம் ஆகிறதுனால 21 ஜென்மத்துக்கு நமக்கு அவர் சமர்ப்பணம் ஆகிறார். 21 ஜென்மத்துக்கு நம்ம புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறோம். கொஞ்சம் கூட பாவக்கரை படியாது. வரதானம் சகஜ யோகத்தை குணமாக மற்றும் இயற்கையாக ஆக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திலும் பரிபூர்ணமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தந்தையுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறீங்க. இதில் எந்த சதவீதமும் கிடையாது. இல்லை, இது 10% குழந்தையாக இருக்கேன், 20% குழந்தை, அப்படி கிடையாது. இல்லை, 100% தான் எல்லாருமே குழந்தைன்னா. அதே மாதிரி யோகி ஆகிறதுலேயும் சதவீதம் இருக்கக்கூடாது. நிரந்தர சகஜ யோகி ஆகிறதுல சதவீதம் கிடையாது. நான் 10% நினச்சேன், 20% நினச்சேன் கிடையாது. அதுவும் 100% நினைவிலே இருக்கணும். அவரோட குழந்தைன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே. அவரோட குழந்தையா 100% ஆகிட்டீங்க. அப்போ அவரோட குழந்தைன்ற நினைவில் இருக்கிறதுல மட்டும் ஏன் சதவீதம் வருது? ஸோ இயற்கையாக மாறிடணும். அது உங்களுடைய குணமாக ஆகிடணும். அவருடைய நினைவு. ஸோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விசேஷ குணம் இருந்துச்சுன்னா அவர் விரும்பாட்டினா கூட அந்த குணத்தை தான் அவர் வெளிப்படுத்திட்டு இருப்பார். அதே மாதிரி இதுவும் உங்களுடைய குணமாகிடணும். நினைவு. இல்லை, ஒருத்தர் செருப்பு இங்கே கைட்டு வைக்கிறாங்க, எல்லோரும் இங்கே கைட்டு வைக்கக்கூடாது, அங்கே தான் கைட்டு வைக்கணும்னு சொன்னால் கூட அவங்க கரெக்டாக அதே இடத்துல தான் கைட்டு வைப்பாங்க. ஏன்னா அது உங்களுடைய குணமாகிடும். அந்த மாதிரி நினைவு உங்களுடைய குணமாகணுன்ற. சூப்பர் இல்லை? ஸோ பாபா பரிபூரணமானவர் ஆகுங்கன்றார் ஒவ்வொரு பாடத்துலையும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விளைவு மற்றும் குறையிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க, அதோடைய விளைவு ஒன்று சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லை துக்கத்தை கொடுக்கும். அதிலிருந்தும் விலகி இருக்கணும். அடுத்தது எதுலேயுமே குறை இருக்கக்கூடாது. பரிபூர்ணமாக ஃபுல்லாக இருக்கணும். ஸோ குறையே இருக்கக்கூடாது. அதிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது தான் பூரணம். ஸோ ரெண்டுமே. ஸோ மெயினாக சமஸ்வபர் இல்லையா, விசேஷ குணத்தை எப்படி தானாக வெளிப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி நினைவு தானாக இருக்கணும். உங்களுடைய இயல்பான குணமாக இருக்கணுன்றார். பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகன், பொறுத்துக்கொள்வது குஷியாக பொறுத்துக்கோங்க, வலுக்கட்டாயமாக இல்லை அப்படிங்கிற. இதுதான் இயற்கையின் விதி. ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுத்துக்கணும், குஷியாக பொறுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை.
அதுக்கப்புறம் நீங்கள் பொறுத்துக்கிட்டே ஆகணும் வலுக்கட்டாயமாக. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பணக்காரராக, வலிமை மிக்கவராக, உடல் வலிமை மிக்கவராக இருக்கும்போது ஆட்டம் போடுவீங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் உடல் பலகீனமான பிறகு வேறு வழியே இல்லை, மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணும். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது, நான் எப்படி கேட்க, அவன்னா அவ்வளோ பெரிய ஆளா, அப்படி இப்படின்னு இருப்பீங்க. ஸோ இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி தான் நீங்கள் பொறுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா குஷியாக பொறுத்துக்கோங்க, இல்லாட்டினா வலுக்கட்டாயமாக பொறுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இதில் கவனம் வைக்கணும். அவ்யக்த இஷாரா, ஜுவாலா ஸ்வரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்க. சக்திசாலி யோகா அப்படின்னா ஈடுபாடுன்ற நெருப்பு இல்லையா? பாபாவுடைய நினைவே ஒரு நெருப்பு மாதிரி இருக்கணும். ஜுவாலா ஸ்வரூபம்னாலே அதுதான் இல்லையா? ஸோ ஜுவால ரூப நினைவு தான் ஊழல் அட்டுழியன்ற நெருப்பை சமாப்தி செய்யும். இது சமசூப்பரில் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ அமைதியற்ற சூழ்நிலை அங்கே அழியுது. நம்முடைய அமைதி எல்லா இடத்துலையும் அமைதி பரவுதுன்னா என்ன அர்த்தம்? அமைதியற்ற சூழ்நிலை அழிக்கப்படுது, அமைதியற்ற உலகமும் அழிக்கப்படுது. மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் செய்யும். அவங்களுக்கு அமைதி தேவை இல்லையா? ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா சுக்ரீவனை ஒரு வழி பண்ணணுன்ட்டு வாலி எதிர்த்து நிற்கும்போது தனியாக மறைஞ்சிருந்து ராமர் அம்பு விடுறாரு. அப்போ ராமர் மேலே கோபம் தானே வரணும். ஆனால் அவன் ஒரு அமைதியாக வாலி கேட்பான், நீங்கள் பண்ணது நியாயமா இது? அப்புறம் ராமர் சொன்னதை ஏற்றுக்க வேறு செய்வான். அப்போ அமைதியற்று இருக்கிறனால தான் அந்த அகங்காரம் இருக்குது. அப்போ ராமருடைய அமைதி அவனையும் அமைதியாக்குது பாருங்கள். ஸோ இதன் மூலமாக அதுதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உதவி செய்யும் உங்களுடைய யோக பலம், யோக அக்னி. இதன் மூலமாக தான் உங்களுடைய எல்லையற்ற வைராக்கிய விருத்தி பிரகாசமாகுன்றார் இல்லை? எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு பிரகாசமாக ஜொலிக்குன்றார். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? எதன் மீதும் பற்று இல்லாமல் இருக்கிறது. அதை சோதிக்கிற மாதிரி நிறைய சோதனை வரும். அப்போ தானே தெரியும் உங்களுக்கு உண்மையிலே எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்குதான்ட்டு. உதாரணத்துக்கு முகமது நபி இல்லை, வேறு ஏதோ ஒரு நபி, இப்ராஹிம், அவருடைய இரண்டாவது மனைவியும் அவருடைய குழந்தையும் கடவுள் காட்டில் போய் விட்டுற சொல்லுவார். அதாவது முதல் மனைவி விட்டுற சொல்லுவாங்க கோபத்தினால, கடவுளும் அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சிடுன்னுவாங்க. அதுக்கு எவ்வளோ வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும் இல்லையா? ஏன்னா முதல் மனைவியோட ரெண்டாவது மனைவி மேலே தான் அன்பு இருக்கும். அதனால தானே ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணுறாங்க. அடுத்தது குழந்தை மேலே, மனைவி மேலே இது அன்பு இல்லாட்டினா கூட குழந்தை மேலே ரொம்ப இருக்கும். ஸோ அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா இந்த வைராக்கிய உள்ளுணர்வு. இப்போ உக்ரைனில் ஆட்சியில் எல்லோரும் தன் மனைவி குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அதுவே அவங்கள பலகீனமாக ஆக்கிடும். ஸோ நினைவுன்ற அக்னி ஒரு புறம் அந்த நெருப்பை அழிச்சிடுன்றார், மற்றொரு புறம் இல்லையா அந்த நெருப்பை அழிச்சிடும், மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தி குளிர்ந்த ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்விக்கும். ஸோ அந்த நெருப்புன்றது விகார நெருப்பு, ஊழல் நெருப்பு, எல்லா நெருப்புமே அணைச்சிடும். பிறகு ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தியும் கொடுக்கும், குளிர்ந்த ஸ்வரூபத்தின் அனுபவமும் செய்விக்கும். அந்த அமைதியை அவங்க அனுபவம் செய்வாங்க, எல்லாத்தையும் இழந்தும். இதன் மூலமாகத்தான் ஆத்மாக்கள் பாவ நெருப்பிலிருந்து முக்தி அடைய முடியும். ஸோ அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள் நம்ம ஜுவாலாமுகி யோகத்தில் மூழ்கி இருக்கிறது, ஜுவால ஸ்வரூப நினைவில் இருக்கிறது. ஏன்னா ஒருத்தர் இறக்குறாங்க நம்ம வீட்டிலனா அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நாம் அழுவோம், அடுத்தது நம்மளை அறியாமல் ஒரு அமைதி வரும். ஸோ அது மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனையும் இழப்பார்கள். ஆனால் டக்குன்னு அவங்களுக்கு அமைதியை கொடுக்கறது நம்மளுடைய நினைவுன்றார்.
செய்தியும் கொடுத்து அமைதியும் கொடுத்து அவங்களுக்கு முக்தியும் கொடுப்போம். பாவ நெருப்பிலிருந்து அவங்களுக்கு விடுதலையும் கொடுப்போம். ஸோ இவ்வளோ வேலையை இந்த நினைவு பண்ணுதுன்னா நினைவை கட் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாகவே அந்த நினைவை சுற்றியே தான் வருது இல்லையா? நினைவு இயல்பாகவே இருக்கணுன்றது, வரதானம், அடுத்தது பொறுத்துக்கிறது, குஷியாக பொறுத்துக்குங்கன்றதும் நினைவில் இருந்தால் தான் குஷியாக பொறுத்துக்க முடியும். நேற்று சொன்னார் இல்லையா, சகிச்சு கொள்வது தான் ராஜ பதவியை அடையிறது அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கே சகிச்சிக்கிறதா நினைக்கக்கூடாது, இது ராஜ பதவியை நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன், அதுக்கான டெஸ்ட்டு இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை போலீஸ், மிலிட்ரி இங்கெல்லாம் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா கடுமையாக இருக்கும். அப்போ என்னடா இவன் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு தோணுது, நான் இதில் பாஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த பதவியை அடையிறதுக்குன்னு இருக்கும் அந்த போதை. ஸோ அதுக்கே அந்த போதைனா உலக ராஜ்ய பதவி அடையிறனா எவ்வளோ போதை இருக்கணும். ஸோ அதனால் குஷியாக பொறுத்துக்கோங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து சக்திசாலியான நினைவு. செம்ம பவர்ஃபுல் முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.